வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபராக ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டாக 1250 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ எவ்வளோ இருந்தது அப்படின்னா வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் கிஃப்ட் வவுச்சராக வந்து இருந்தது. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 1250 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 ரூபாய், அதே மாதிரி செகண்ட் இயர் ரினிவல் ஃபீமே 500 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து டேலி பண்ணும் விதமாக தான் வந்து இந்த கிஃப்ட் கார்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1250 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாய்க்கு ஒர்த்தான ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ரீடீம் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் உங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் போட்டு ரீடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் இல்லை ஹோட்டல் புக்கிங் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பஸ் டிக்கெட் முதற்கொண்டு புக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு வவுச்சர் வந்து யூஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் 5% கேஷ்பேக் ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரா அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக பில் பேமெண்ட் பண்ணும்போது 7.5% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான பில் பேமெண்ட் வந்து இந்த கார்டு மூலமாக பே பண்ணும்போது அதில் உங்களுக்கு 12% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபருமே இதில் அவைலபிளாக இருக்குது. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஊபர், பிவிஆர், கல்ஃபிட் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 4% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எப்படி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, அடுத்தது இந்த கேப்சாவையும் இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்தது கீழே பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிகேஒசி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேன்னா நம்மளோட சிகேஒசி டீட்டெயிலை இவங்க வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் வராது. உங்களுக்கு வந்ததுன்னா அதை கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஓடிபியை மட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட்டட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கார்டையும் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஸ்குவாரல் வந்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பர்டிகுலராக மாஸ்டர் கிரெடிட் கார்டை மட்டும் ஷோ பண்ணுங்கள் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்டர் கார்டு மட்டும் ஷோ ஆகும். இல்லை விசாவை செலக்ட் பண்ணிங்கன்னா விசா கார்டு மட்டும், இல்லை வந்து ரூபே கார்டு ஷோ பண்ணணும்னா ரூபே கார்டு, இல்லை அமெக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த கார்டு செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கார்டை மட்டும் காமிக்கும். ஸோ நான் வந்து எந்த கார்டையும் நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணல. என்னென்ன கார்டு நமக்கு ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு. இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ கிடையாது, ரினிவல் ஃபீ மட்டும் உங்களுக்கு 500 ரூபீஸ் சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ எதுவுமே கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து காமன் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட இண்டிகோ கிரெடிட் கார்டு. ஸோ இது வந்து 799 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஆக்சிஸ் பேங்கோட ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு. இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ 1500 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம அப்ளை பண்ண வந்த கிரெடிட் கார்டு ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு ஆஃபர் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ வந்து 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள மோர் தென் 2 lakh நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 500 ரூபாய் ரினிவல் ஃபீ அப்படிங்கிறது டோட்டலாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும். இது தவிர வேறு என்ன கார்டு ஆஃபரில் இருக்குன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஏசி கிரெடிட் கார்டு. இதுவும் 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. இது ரூபே வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு. இது வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ அந்த ஆஃபர் வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு தான். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அந்த கிரெடிட் கார்டை இதில் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த லாஸ்ட் டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணுங்கள். இந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணாதீங்க, இன்சூரன்ஸ் வந்து வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது மிஸ்டரா மிஸ்ஸஸா அதையும் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை வந்துட்டு ஓன் ஹவுஸ், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. வீட்டு அட்ரஸ்க்குனா ரெசிடென்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அட்ரஸுக்குனா ஆஃபீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதையும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெரிஃபை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டுன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபைட் ஆயிரும். ஸோ இப்போ நான் எனக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை வந்து பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது உங்களோட மதர்ஸ் நேம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து எதுவோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு உங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது. இப்போ நான் பிஸ்னஸ்னு செலக்ட் பண்ணேன், அதனால் நான் பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்னா இன்வெஸ்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸோட நேச்சர் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த பிஸ்னஸில் எவ்வளோ இயராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இயரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கீழே கொடுத்துருக்க அனதர் ஒன் டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் நம்பர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்னல் பாலிசி எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணலை, நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மட்டும் தான் கார்டு அப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வீடியோ கேவிசி பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இன்டர்னல் பாலிசியில் ஏதாவது நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நமக்கு நிறைய என்கொயரி இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது பெனால்ட்டி போட்டு நம்ம பே பண்ணியிருக்கோம், இல்லை வந்து லோ சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னாலோ இதுக்கு அடுத்ததும் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கண்டினியூஸாக ரிஜெக்டட் தான் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து என்கொயரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்கொயரி அதிகமாக இல்லாமல் இருந்து உங்களுக்கு நல்ல சிபில் இருக்கும் பட்சத்தில் இந்த கார்டு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.